ஆர்ஜின் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் வெப் ரிவார்டு மூலியமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படி இன்வைட் அப்படின்றதுலேருந்து நம்ம டர்பைனுக்கு மாற்றுறது, அதுக்கு எனர்ஜி எப்படி நம்ம பிளட்ஜ் பண்ணுறது, அப்போது டர்பைன்லேருந்து நம்ம எப்படி டாய் கொடுத்து எல்இஎன்எஸை வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பற்றிய ஒரு தொகுப்பு காணொளி. இப்போது நம்மளோட வேலெட்டில் இருக்குது ஸ்டேக்கர் எல்ஜிஎன்எஸ் டாய் 69 எல்ஜிஎன்எஸ் 3 அப்படின்றது இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இன்வைட் அப்படின்றதில் மார்ஜின் பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறோம். இன்வைட் சைன் பை வேலெட்டுக்கு அக்ரி கொடுக்குறோம், உள்ளே போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் வெப் ரிவார்டுன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 3.8644 எல்ஜிஎன்எஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போது இதில் எனர்ஜி இருக்கிறது பார்த்திங்கன்னா 0.90 எல்ஜிஎன்எஸை நம்ம ஸ்பைடர் வெப்லேருந்து டர்பைனுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு தான் இங்கே எனர்ஜி இருக்குது. அப்போது அந்த எனர்ஜியை எடுக்கணும் அப்படின்னா நம்ம டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணுறோம். இப்போது டர்பைன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா 0.90க்குள்ள நம்மளோட எல்ஜிஎன்எஸ் எங்கே மாறி இருக்கும் அப்படின்னா டர்பைன் அப்படின்றதுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா, இது எங்கேருந்து மாறிடுச்சு அப்படின்னா இன்வைட்லேருந்து டர்பைனுக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்போ பேலன்ஸ் இன்னும் நமக்கு எவ்வளவு இருக்குது டர்பைன் இன்வைட்டில் அப்படின்னா 2.9660 இருக்குது. அப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டர்பைன் அப்படின்றத தொடும்போது கெட் எனர்ஜி அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 எல்ஜிஎன்எஸ் கொடுத்து 2.966 அப்படின்றது இருக்குது. இப்போது நான் கெட் எனர்ஜி கொடுக்குறேன். ஒரு எல்ஜிஎன்எஸ் மட்டும் நான் கொடுத்து பிளட்ஜ் பண்ணுறேன். அப்போது ஒரு எல்ஜிஎன்எஸ் மட்டும் பிளட்ஜ் கொடுக்குறேன். அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வருதுன்னு பாருங்கள். இப்போது 0 இருக்குது. நான் 1 கொடுத்து பிளட்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அப்படின்றது 2 டைம் பண்ணதுனால 5 எனர்ஜி எடுக்கிற அளவுக்கு நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டர்பைன் கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன். 5ல் 2.9 போக 2.1 பேலன்ஸு எனக்கு எனர்ஜி இருக்கும். 2.9 எனக்கு எங்கே மாறி இருக்கும் அப்படின்னா நம்மளோட டர்பைன் அப்படின்றதுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டர்பைன் அப்படின்றத நான் வெளில எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தேவை பார்த்திங்கன்னா டாய் தேவை. பட்டு டாய் என்கிட்ட இருக்குது மேக்ஸ். இப்போது எந்த அளவுக்கு டாயை எடுத்துக்கிறது அப்படின்னா 66.14 அப்படின்ற அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறது. இப்போது நான் பார்ட்டிசிபேட் இன் டிரான்சாக்ஷன் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3.8ன்றது எனக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா வேலெட்டு போயிருக்கோம். வேலெட்டு போயிருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பையில் போயிட்டு எல்ஜிஎன்எஸ் கொடுத்து மேக்ஸ் கொடுத்தீங்கனாலே இப்போ 5.7761 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் எனக்கு அவைலபிளாக வந்துருச்சு அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்தது எல்ஜிஎன்எஸ் ப்ளஸ் இப்போது நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் 5.77 எல்ஜிஎன்எஸ் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா மின்ட் அப்படின்றத போகும்போது இங்கே கிளைம் அப்படின்னு போகும்போது இப்போ கொடுத்த ஒவ்வொரு எல்ஜிஎன்எஸ் வந்து 16 மணி நேரம் கழித்து 16 ஹவர்ஸ் கழித்து இது நமக்கு ரிட்டர்ன் ஆகி வரும். ஓகேங்களா? 16 மணி நேரம் கழித்து பிரின்சிபல் தனியாகவும் அதுக்குரிய ப்ராஃபிட் தனியாகவும் வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 டைம் கொடுத்துருந்தது அப்படின்றது இங்கே இருக்கும் பாருங்கள். இப்போது உங்களோட பையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது மேக்ஸ் அப்படின்னா சரி பை அப்படின்றத தொட்டிங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் பை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.7 இருக்குது. இப்போது நம்ம மின்ட்டு வரோம் இதில் நம்ம கிளைம் கொடுக்குறோம். பிரின்சிபலாக வந்து நம்ம எடுக்கிறோம் ஆல்ரெடி கொடுத்ததில். ஓகே, இப்போ 2வது பிரின்சிபலையும் நம்ம எடுக்கிறோம். மூணாவதுலேயும் பிரின்சிபல் எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேயும் பிரின்சிபல் எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பையில் 5.7 இருந்தது. இப்போது 0.1 அப்படின்றது கூடியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல. இப்போது நான் பிரின்சிபலாக எடுக்க போகிறேன், ப்ராஃபிட் எடுக்க போகிறேன். ப்ராஃபிட் அப்படின்றது .022 அப்படின்னா 0.04 தான் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ மின்ட்டிங் ஹிஸ்ட்ரியை தொடுறேன், உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எவ்ரி 8 ஹவர்ஸ் கழித்து மேலே உள்ளதும் கீழே 16 மணி நேரம் கழித்து உள்ளது கீழேயும் நமக்கு மறுபடியும் ஜென்ரேட் ஆகும். இப்போது பையில் போய் 5.89 ஏன்னா 0.06 ஆட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம டாயா வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேக்கில் போய் நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். மேக்ஸ் கொடுத்து ஸ்டேக் எல்ஜிஎன்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளாவே ஸ்டேக் ஆகிடும். ஓகே,